தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. ஒரு பிரஜாதிய ராஜா சொல்றாரு, உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலுக்கு உள்ள பிரச்சனைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் சிங்க கவிகளே போடப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சிங்க கவியிலே அல்லது சிங்கங்களின் மத்தியிலே அவர் போடப்படுகிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரங்களிலே நம்ம பார்க்கிறோம். சிங்கங்கள் சந்திப்பது என்று சொல்லும்போது அது அநேக வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சிங்கங்கள் இங்கே தானியேல் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, அநேக மனிதர்கள் வாழ்க்கையிலும் சிங்கங்கள் எதிர்பட்டிருக்கிறது. சிங்கங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது வந்திருக்கிறது. வேதத்தில் சிங்கங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளான சிலரை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனால் நல்லதான் போயிட்டு இருக்கிறான். அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அவனுடைய காரியமாக போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத நிலைகளிலே ஒரு பிரச்சனை அவனுக்கு வருகிறது. அந்த பிரச்சனை அவனை அழிக்கும்படி வருகிறது. அது எந்த ரூபத்தில் வருகிறது சொன்னால், சிங்கம் என்ற ஒரு ரூபத்தில் என்ன செய்கிறது வருகிறது. சிங்கம் என்ற ரூபத்திலே அவனை சந்திக்க வரும்போது இந்த சிம்சோன் அவன் ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபடியினாலே அவன் என்ன செய்கிறானாம், தன் கையினாலே சிங்கத்தை கிழித்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கத்தை கிழித்து போட்டான். அப்போ இவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது. அந்த பிரச்சனை போராட்டம் வரும்போது அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான். சாதாரண நம்ம பேப்பரை கிழிக்கிறது மாதிரி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரியதான ஒரு பலம் அவனுக்குள்ள என்ன செய்தது இருந்தது. ஆவியானவர் அவனை நிரப்பினார். அவனை தன்னை தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் இந்த செயலை செய்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அப்படி வரும்போது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை யுத்தம் செய்து அதை ஜெயித்து விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள். அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனையை, அந்த சிங்கத்தை அழித்து விடுகிறதான ஒரு கூட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சொல்றார், அங்கே சவுல் ராஜாட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவத்தை சொல்றார். ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு போராட்டம் வந்தது, ஒரு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்து சிங்கத்தின் வடிவிலே வந்தது, கரடியின் வடிவிலே வந்தது. அந்த சிங்கத்தை அவர் என்ன செய்தாராம், அதை தாடியை பிடிச்சு அடிச்சே கொண்டுட்டார்.
அப்ப இவர் எதற்காக இந்த பிரச்சனை, எந்த அளவில் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, தான் மேய்த்து கொண்டு போன அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக சிங்கத்தோடு கரடியோடு போராடி அவைகளை கொன்று போட்டு தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம். சில சமயங்களில் பிரச்சனைகள் வரும் நம்ம வாழ்க்கையில். இதை போல வரும்போது நம்மை சார்ந்தவர்களை, நம்மை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக சிங்கம் போன்ற பிரச்சனைகளோடு போராடி ஜெயிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படி நாம் ஜெயித்தும் விடுகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து ஒன்னொன்று பார்க்கிறோம். இங்கே 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பெனாயா என்று சொல்லப்படுகிற மனுஷனை நம்ம பார்க்கிறோம். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யறானா, அவன் மிகுந்த பெரிய பராக்கிரமசாலி. அவன் போய் 2 வலிமையான சிங்கங்களை யுத்தம் செய்து சண்டை போட்டு அடித்து கொலை செய்கிறான். இன்னொரு நாள் நினைச்சா, அந்த பனிக்காலத்தில் போய், உறைந்த பனிக்காலத்தில் போய் தனி மனுஷனா போய் கெபிக்குள்ள போய் அங்க இருக்கிற தங்க சிங்கத்தை தனியா போய் சந்திச்சு அதோட சண்டை போட்டு அதை கொன்று போட்டான். அப்ப இவன் எதுக்காக சண்டை போட்டான்னு சொன்னா, தான் எவ்வளவு பெரிய வீரன், எனக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக, தான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எனக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அவன் போய் அதை செய்கிறான். தன் வலிமை என்ன செய்கிறான், நிரூபிக்கிறான். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, என்னன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கிறாங்க, தங்களுடைய வலிமையை நிரூபிக்கும்படியாக பிரச்சனைகளை தாங்களாகவே போய் வழியை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த முடியாத காரியங்களை சாதித்து காட்டுவதற்காக அவர்கள் போய் அந்த பிரச்சனைகளிலே தலையிட்டு தாங்களாகவே அதை சந்தித்து ஜெயம் எடுக்கிற இப்படிப்பட்ட கூட்டமும் என்ன செய்கிறது, இருக்கவே இருக்கிறது. அல்லேலூயா. சிங்கங்கள் என்றால் நான் எதை சொல்கிறேன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். இப்படி பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் தானியேலை குறித்து பார்க்கும்போது இங்கே வித்தியாசமான நிலைகளில் பார்க்கிறோம். அவன் எந்த சிங்கத்தையும் என்ன செய்யல, கிழிச்சு போடல, கொல்லல, அல்லது எந்த சிங்கத்தோடு போய் வலுக்கட்டாயமா போய் யுத்தம் பண்ணி தான் எப்படிப்பட்டதான வலிமை உள்ளவன் சொல்லி காண்பிக்கவும் பண்ணல. அவன் ஒரு பராக்கிரமசாலி கிடையாது. அவன் ஒரு சாதாரணமான நிலையிலே அவன் இருக்கிறான். ஆனால் அந்த தானியேல் தன்னைத்தானே அவன் தப்புவித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இவன் தப்புவிக்கப்படுவதற்காக பரலோகம் அவனுக்கு உதவியாக வந்ததை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பரலோகம் அவனுக்கு உதவியாக என்ன செய்கிறது, வருகிறது. ஒரு விசேஷம் என்று பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதமும் என்ன செய்யல. நமக்கு நன்றாய் தெரியும், தானியேல் அவனுடைய வாழ்க்கையிலே சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. என்ன பிரச்சனை? அவன் உயர்த்தப்பட்டதுதான் பிரச்சனை, அவன் மேன்மை அடைந்ததுதான் பிரச்சனை. அப்போ அந்நிய தேசத்திலே அவன் போய் அடிமையாய் போன ஒரு தானியேல் தேவ கிருபையினாலே
அவன் நாளுக்கு நாள் அவன் உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு அங்கே அடுத்த நிலைகளிலே அவன் உயரக்கூடிய நிலைகளிலே கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சு பார்த்துருக்கிறார். இதை பொறுக்க மாட்டாத அந்த தேசத்திற்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் நயவஞ்சகமான ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். இவனிடத்தில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பார்க்கும்போது குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு காரியம் தான் அவன்கிட்ட செய்ய முடியும். ஏன்னா அவன் மெய் தேவனாகிய யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன், அவரை நோக்கி தினந்தோறும் 3 நேரம் ஜெபிக்கிறவன். ஆகையினாலே இதை மீறுவதற்கு ஏதுவாக இவனை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு சட்டத்தை போடும் என்று சொல்லி தந்திரமா ஒரு சட்டம் இவனுக்காகவே ஏற்றப்பட்டு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாத ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த சட்டம் நமக்காக. அப்படி யாராவது செய்தால் சிங்கக்கவியிலே உயிரோடு போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாகக்கூடியதான ஒரு பெரிய கொடிய தண்டனை கொடுக்கப்படும் என்ற நிலையில் இங்கே சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இது தானியேலுக்கு தெரியத்தான் செய்யுது. அப்போ இருந்தது என்ன சொல்ல, ஒரு நயவஞ்சகமான ஒரு தந்திரமான இவன் பிடிக்கப்படுவதற்கான ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனுஷர்களாலே உருவாக்கப்பட்ட நிலைகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் சிங்கக்கவியில் போடப்படுற அந்த சிங்கக்கவியில் போய் சிங்கங்களோடு யுத்தம் செய்து பெனாயா மாறி யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அவன் பராக்கிரமசாலி கிடையாது. தாவீதை போல அப்படிப்பட்டவனும் கிடையாது. சிம்சோனை போன்றவனும் கிடையாது. ஆனா அவனுக்குள்ளே ஒரு விசேஷ தன்மை இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சிங்கக்கவியிலே போடப்பட்ட போது எல்லாரும் சிங்கங்கள் வந்து பாய்ந்து அவனை கடித்து கொதறி எலும்பு முதற்கொண்டு இல்லாத அளவிலே அவனை பட்சித்து போடும் என்று நினைக்க, எல்லா சிங்கங்களும் எப்படி இருக்கு சொன்னா போன மாதிரி அவன் பக்கத்தில் வந்து அமைதியா படுத்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது எப்படி நடந்தது? தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு அதனுடைய சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டிருக்கிறார். அது ஒரு அற்புத நிச்சயம் நடந்திருக்கிறது. மற்றவிடத்தில் இல்லாத மேன்மையான காரியங்களை அவனிடத்திலிருந்து நீங்க பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொன்னா தானியேலிலே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன். இவன் யாராம்? தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் பராக்கிரமசாலி கிடையாது, யுத்த வீரன் கிடையாது. அவன் யாரோடு போராடி ஜெயிக்கக்கூடிய நிலைகளில் உள்ளவன் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு விசேஷ தன்மை இருந்ததுன்னு சொன்னா, அவன் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற நிலையில ஒரு நற்சாட்சியை பெற்றிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யார்கிட்ட நற்சாட்சி பெறுறோமோ இல்லையோ, தேவன்கிட்ட நம்ம நற்சாட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நற்சாட்சி? இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். பல்லவன் சொல்லுது, தானியேலே நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா. இத சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 19ஆம் வசனங்களிலும் அது சொல்லப்பட்டிருக்கிற நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விசேஷமான ஆவியானவருடைய அனுகிரகம் அவனுக்கு இருந்ததை நீங்க பார்க்க முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதி. தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். கர்த்தர் அவனுக்குள்ளே கிருபை வரங்களை கொடுத்து வைத்திருந்தார். கர்த்தர் கிருபை வரங்களை அவனுக்குள்ளே கொடுத்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிருபை வரங்கள்
ஏற்ற வேளையிலே மனிதர்களுக்குள்ளே சகாயத்தை உண்டு பண்ணும்படி தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வெகுமதி, ஈவு. ஆண்டவர் இந்த கிருபைகளை வரங்களை யாருக்கு கொடுக்கிறார் சொன்னா, அந்தந்த காலங்களில் தேவையான நிலைகளிலே எங்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற விதங்களிலே ஆண்டவர் அந்தந்த நபர்களுக்கு தந்து ஆண்டவர் பயனடைய செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ளவன். அப்போ அநேக சமயம் நம்ம நினைக்கலாம், அந்த வரலாம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. சும்மாலாம் வராது, கிஃப்ட் சும்மாலாம் வராது. அல்லேலூயா. கர்த்தர் சும்மாலாம் தேவனுக்கு பிரியமாக மாறிட முடியாது. அதுக்கேற்ற நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால், அதுக்கு ஏற்ற நிலைகளிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை இருந்தால், உண்மையான ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், தேவனுடைய வரங்களை, ஆவியனுடைய வரங்களை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவனை குறித்து தேசம் அறிந்து வைத்திருந்தது அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியேல் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஊழியக்காரனேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துடைய பார்வை எப்படி இருந்தது, ராஜாவுடைய பார்வை எப்படி இருந்தது, ஜனங்களுடைய பார்வை எப்படி இருந்தது, சமுதாயத்தில் அவனை குறித்து எப்படி ஜனங்கள் அறிந்திருந்தார்கள் சொன்னா, அவன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். இந்த உலகத்தில் அரசாங்கத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்தவனாக இருந்தாலும், பணிகளை ஆற்றவனாக இருந்தாலும் சரி, இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நிலைகளில் அவர்கள் உலகம் என்ன செய்தது, அறிந்து வைத்திருந்தது. அவன் அந்த அளவுக்கு அவன் கர்த்தருக்காக அவன் வாழ்ந்தவனாக இருக்கிறான் கேட்டுக்கிறான். நம்மை குறித்து ஜனங்கள் அப்படி சொல்லணும். நம்மை குறித்து அப்படிப்பட்டதான நிலைகளில் ஜனங்கள் சொல்லணும், இவர் யார் தெரியுமா, இவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவ மனுஷனியா, இவர் கர்த்தருடைய பிரதிநிதியா, அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்மை குறித்து பரலோகம் சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன் சொல்லணும். நமக்குள் இருக்கிற அந்த கிருபைகள் சொல்லணும், நீ மற்றவனுக்கு பிரோஜனமானவன் சொல்லணும். நம்மை குறித்து சமுதாயம் சொல்லணும், நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இப்படிப்பட்டவனாய் இருந்தபடியினாலே தான் இந்த சத்துருக்களுடைய அது சதி திட்டத்தால் உண்டாக்கப்பட்டதான அந்த சிங்கங்களின் மத்தியிலே போடப்பட்ட போது அவனை ஒன்றும் சேதப்படுத்தாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறான். ஒன்று சேதப்படுத்தலை. உங்களையும் என்னையும் எந்த ஒரு போராட்டங்களும், எந்த விதமான சூழ்நிலைகளும், எந்த விதமான சதி செயல்களும், எந்த விதமான இந்த உலகத்தில் காணப்படுகிற போராட்டங்களும் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போமானால், நாம் தேவனுடைய உறவிலே சரியாக இருப்போமானால், நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்போமானால், நமக்கு விரோதமாக செய்யப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காது. அது கர்த்தருடைய காரியமாக எண்ணப்படும். கர்த்தரே நமக்காக இறங்கி கிரியை செய்ய வல்லவராய் என்ன செய்வார், அவர் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தை போன்ற அநேக பிரச்சனைகள் இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அநேக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் இது யாராலே கொடுக்கப்பட்டது, எப்படி வந்தது சொன்னா, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கிறது, சிங்கங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்மை அழிப்பதற்காக சத்ருவினாலே, பிசாசினாலே அது கொண்டாடப்பட்டதான காரியங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் சில காரியங்களை போராடி இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களை நம்மால் ஜெயிக்க முடியாது.
கர்த்தர் தான் நமக்கு ஒத்தாசையாக வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து தேவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப என்னென்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது சொன்னா, நாம் செய்யக்கூடிய வேலைகளிலே, தொழில்களிலே நமக்கு இருக்கக்கூடிய வேலை அழுத்தம், பாரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான இந்த பிரதரை பார்த்தா, அவர் என்னப்பா அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக போகிறாரு, பேக்கு தூக்கிட்டு போகிறாரு, வர்றாரு. அவருக்கு என்னப்பா பிரச்சனை? மாசானா சம்பளம். டீச்சரா, ஐயோ அவங்களுக்கெல்லாம் என்னப்பா, என்ன வேலைக்கு போகிறாங்க, கொஞ்ச நேரம் பாடம் நடத்துகிறாங்க, வந்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நர்ஸா, டாக்டரா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? செராசு பிடிச்சாலே அப்படி நம்ம நினைக்கிறோம். தொழிலாளர்கள் பிரச்சனை, மாதம் ஆனால் சம்பளம் வந்துடுச்சு நம்ம நினைக்கிறோம். அதே போல பல பிரச்சனைகள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்து பார்த்தால் தான் தெரியுது அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. இந்த மனிதர்கள் எவ்வளவு போராடுறாங்க, வேலை செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடங்களிலே அவர்கள் மற்றவர்கள் இந்த வேலை அவருக்கு விரோதமாக எவ்வளவு போராடுகிறார்கள், எவ்வளவாக அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அல்லது எப்படிப்பட்ட நிலைகளில் அவர்களுக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக வீட்டுக்கு வர்றது என்ன பாடாக இருக்குது. உண்மைதானா? உண்மைதானா? இதுதான் நாம் சந்திக்கிற போராட்டம், இதுதான் நாம் சந்திக்கிற சிங்கங்கள். நம்மளால் ஜெயிக்க முடியாது. மாம்ச வராம போராடி பார்க்குறோம், முடியலை. இது நம்மால தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதே போல பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலேயோ நாம் நேசிக்கிறவர்களோ திடீரென்று சுகவீனமாய் மாறி போகிறார்கள். சுகவீனம், வியாதி. எப்படி இந்த வியாதி வந்துச்சு நமக்கு தெரியல. இந்த வியாதி வரும்போது அந்த வியாதியிலே பலவிதமான காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதியினால் உண்டாகிற கொடூர வேதனை, அந்த வியாதியினால் உண்டாகிற மனபாரங்கள், அந்த வியாதிக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மருந்துக்காக உண்டாகக்கூடிய செலவினங்கள், அது நிமித்தமாக காணப்படுகிற போராட்டங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது வேதனை எப்போதான் இது தீர்மோ தெரியலையே. இந்த வியாதி போச்சுன்னா அந்த வியாதி வருது, இந்த வியாதி போச்சுன்னா அந்த வியாதி வருது, இப்படி போனால் அப்படி வருது, அப்படி போனால் இப்படி வருது. போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. இது வீட்டிலே கணவனுக்கோ மனைவிக்கோ பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ வரும்போது அந்த வேதனை என்ன செய்கிறது? அதிகமாக இருக்கிறது. இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது ஒரு சிங்கம். மோசமான குடும்ப சூழ்நிலை, அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, ஒரே பிரச்சனை. கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா ஒரே ஒன்று தான் வருது. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு கேள்வி, ஒன்றா இருக்கிறாங்களா? ஒத்து போகிறாங்களா? ஒத்து இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அநேக இடங்களில் பிரச்சனை, போராட்டம் தான். வெளியே வரும்போது அக்காவை பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு வருவாங்க. பைக்கில் போகும்போது அண்ணன் தோளில் கை போட்டுட்டு வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த அண்ணனை நினைச்சுவாங்க சிரிச்சுக்கிட்டே அவரால் போவார். 2 பேர் சேர்ந்து போகும்போது நினைச்சுவாங்க சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போனால் தான் தெரியும் கதை எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்கா இல்லையா? என்னடா செய்கிறது? இவர் சொல்லுவார், உன்னை ஏன் தான் நான் கட்டினேனோ. அந்த அம்மா சொல்லும், உன்னை போய் நான் போய் கட்டினேனே, எங்கள் அம்மா அப்பா கட்டி வச்சாங்களே. இதே பஞ்சாயத்தாக தான் இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குது. ஒரு சில குடும்பங்கள் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு உறவுகளின் பிரச்சனை இருக்குது, சகோதர பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அநேக சமயங்களில் பிள்ளைகளை பார்த்தா அம்மிக்கல்ல பெற்றுக்கலாம் நம்மளை பெற்றுக்கிறது.
இப்போ சொன்ன மிக்ஸி கிரைண்டராக பெற்றுருக்கலாம்டா அப்படி சொல்ல வேண்டும். அப்படி தான் இருக்குது பிரச்சனை. குடும்பத்தில் போராட்டம் தீர மாட்டேங்குது பிரச்சனை. சொல்லி பார்க்குறோம், வச்சு பார்க்குறோம், என்னென்ன பண்ணி பார்க்குறோம், போக மாட்டேங்குது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கடன் பிரச்சனை இருக்குதே. ஐயோ ஐயோ, இந்த கடன் என்னது, கடன் மட்டும் தீர மாட்டேங்குது. கடன் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், தீர மாட்டேன். இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை. கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், கடன் எப்படிங்க கடன் வந்துச்சு அதுதான் எனக்கு தெரியல. இந்த கை தானே கடன் வாங்குச்சு? ஆமாம் வாங்குச்சு. அப்போ எப்படி வாங்கினீங்க? தெரியல. உனக்கு தெரியாமல் கையில் கடன் வாங்கினீங்க? வாங்கினது உண்மைதான், ஆனால் எப்படி அடைக்க போகிறீங்க தெரியல. அது முதலையில யோசிச்சிருக்கணும். கடன் வாங்கும்போது யோசிச்சிருக்கணும், இதை அடைக்க முடியுமா? இப்போ கடன் பிரச்சனை. என்ன செய்யலாம்? அக்கா நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க. இந்த அக்கா கதவே திறக்காது, ஃபோன் பண்ணால் எடுக்காது. என்னடா அக்கா அக்கா இன்னும் இன்னைக்கு என்னடா ஃப்ரெண்டு, நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டு அப்படி இருப்பாங்க, ஒட்டிட்டு நகமும் சகதையும் போல. ஏய் வந்தா உன்கிட்ட கடன் தான் கேட்க போகிறா, ஃபோன் அட்டன் பண்ணாத. ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்குமா, எங்கும் கிடைக்காது. உண்மைதானா? உண்மைதானா? கடன் எப்படிங்க அடைக்கிறது? அடைச்சு பார்க்குறோம், முடியலை. இது நம்ம சந்திக்கிற சிங்கம் போராட்டம். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்றார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்க எல்லாவற்றும் பரிசுத்தராக இருக்குன்னு சொல்றார் கர்த்தர். ஆனா எங்க போனாலும் எங்க தான் உட்காந்துருக்குது? பாவம் உட்காந்துருக்கு. செல்போனை தூக்கினா பாவம், ட்விட்டர் போனால் பாவம், யூடியூப் போனால் பாவம், ஃபேஸ்புக்கு போனால் பாவம், ஸ்கூலுக்கு போனால் பாவம், காலேஜுக்கு போனால் பாவம். எங்கே போனாலும் ஒரு பாவம்னு எழுதிக்கிறது அங்கே வாசப்படியில் படுத்து கிடக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது? வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அநேக சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வேலையில் அழுத்தமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தர் பாவத்தோடு போராடிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்முடைய பலத்தினால் மேற்கொள்ள முடியாது. இங்கே தானியேல் அவன் இதற்காக போராட அவனால் முடியலை, அதை யோசிக்கவும் இல்லை. ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே சில காரியங்களை செய்தவனாய் இருந்தபோது, அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய நடைமுறை வாழ்க்கையிலே சில காரியங்களை உடையவனாய் இருந்தபடியினாலே பரலோகமே அவனுக்காக இறங்கி வந்து அந்த சிங்கங்களோடு யுத்தம் பண்ணி அதை கட்டி போட்டது. இவன் ஃப்ரீயா இருந்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரலோகம் இறங்கி வரணும்னா, பரலோகம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யணும்னா, ஒத்தாசை பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வேண்டுமானால் தாவீது எப்படி இருந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை சேர்ந்து இங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை குறித்து 5 முக்கியமான காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் எப்படி அவனுக்காக இறங்கி வந்து சிங்கங்களை கட்டி போட்டு அவனை விடுதலையாக்கி அவனுக்கு உதவி செய்தாரோ, ஒத்தாசை செய்தாரோ, அதே போல அந்த தானியேலை போல நாமும் இருப்போமானால் தேவன் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி காக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்போ தாவீது இந்த தானியேலுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு சிறப்பு அம்சம், முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. அதான் வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இறங்கி அவனுடைய பிரச்சனைகளிலே அவனுக்கு விடுதலை தந்தது, பாதுகாப்பு தந்ததுக்கு எல்லாத்துக்கும் இங்கே காரணம் சொன்னால், எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்றான், என்ன சொல்றான்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்தையும் நன்மை என்ன செய்யாத, மறந்துடாத. அதை நினைச்சு 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 கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு அப்படி சொல்லு. இந்த ஆத்துமா இருக்குதே, இந்த ஆத்துமா திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்குது. அது என்ன செய்யும் சொன்னா, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்காது. ஆனா என்ன சொல்லணும்னா, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த ஆத்துமா இருக்குதே, யாரையாச்சும் குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. இவரை பார்த்து சொல்லும், பாரு புழுக்களை சட்டை போட்டிருக்கிறான்னு சொல்லும். இவரை பார்த்து சொல்லும், ஏய் பெரிய பரிசுத்தமாப்பா, வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு. இவனை பாரு, ஏய் கண்ட சட்டையில் பச்சை அது என்னமோ போட்டு வந்திருக்கிறாரு, இவர் டைப்பாக இருக்கிறாருப்பா, அவர் அப்படி இருக்காருப்பா. அங்கே பார்த்து சொல்லும், இது என்னதா ஒரு டைப்பாக சட்டை போட்டு வந்திருக்காருப்பா, இது அப்படிப்பா இப்படிப்பா. வெள்ளையை போட்டால் பெரிய பரிசுத்தமாக நினைப்போம், கலரை போட்டால் எப்பா சர்ச்சைக்கு வரும்போது ஒழுங்காக போட்டு வரக்கூடாதா, அது ஒரு பிரச்சனையா? இப்படி தான் என்ன செய்யுது. அப்போது எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குறை பார்க்கிற ஒரு இருதயம் ஆகியனால வாய்கள் எப்போவுமே குறை சொல்கிறதே வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்க வாயில் என்ன செய்ய துதியே வராது. ஆமீன் சொல்லுவோமா? தானியேல் குறை சொல்வதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவர் குறைகளை தன் உள்ளத்துக்குள்ளே கொண்டு போகவில்லை, தன் சிந்தைக்குள்ளே கொண்டு போகவில்லை. எதை சொன்னார்னா, கர்த்தருடைய மகிமையை பார்த்தார், கர்த்தருடைய மகத்தான செயல்களை பார்த்தார், கர்த்தர் தனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கார் சொல்லி பார்த்தார். ஆகினாலே இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிறவராகவே இருந்தார். அதனால தான் எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோமோ, ஜெபம் பண்ணும்போது ஒன்று சொல்கிறோம், ஒரு வசனத்தை சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போது நம்ம ஆத்துமா என்ன செய்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கிறோம், துதி ஸ்தோத்திரம் பண்ணு, துதி ஸ்தோத்திரம் பண்ணு, ஏதும் கண்டதெல்லாம் பேசாத, அதனால கிருபை பெருகும். ஹல்லேலூயா. பரலோகம் அவனுக்கு இறங்கி வந்தது முதல் காரணம், எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து நல்லா ஆராதிக்கத்தக்கவனாக இருந்தார். நீங்கள் எப்பொழுதும் துதிச்சிங்கன்னா பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும், உங்கள் பிரச்சனை உங்களை விளையாக்கக்கூடியதாக இருக்கு. பரலோகத்தின் தேவனானவர் நமக்காக இறங்கி வந்து, ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சிங்கத்தினுடைய கொடூரமான தாக்குதலாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், தேவன் நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் பிரச்சனை மாறணும்னா நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வீட்டிலே எப்பொழுது கர்த்தரை துதிக்கிற துதி காணப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்போ உதாரணம் வச்சுங்களேன், இந்த 2 தம்பிமார் இருக்கிறான், இவன் ஒருத்தர் இருக்கான் வச்சுங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி வச்சுங்களேன், ஒரே வீட்டில் இருக்காங்க, ஒன்றா தான் படுக்கிறாங்க, ஒன்றா இருந்திருக்கிறாங்க வச்சுங்களேன். 2 பேரும் இவன் அவனை குறை சொல்கிறான், இவனை குறை சொல்கிறான்னு வச்சுக்க, இவன் 2 பேரும் குறை சொன்னா நினச்சிவாங்க, ஒருவரை ஒருவர் கடிச்சித்து பட்சித்துறானால் வேதனை சொல்லுது, அழிவீர்கள். பிசாசு நம்ம அழிஞ்சு போகிறதுக்காகத்தான் ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கு பிசாசு சொல்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன வந்தாலும் கர்த்தரை துதிச்சு பாருங்கள், ஸ்தோத்திரிச்சு பாருங்கள், பரலோகம் இறங்கி வர்றீங்க பார்ப்பீங்க. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுக்கணும்,
நல்ல தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய லைஃப்ல நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நல்லா எப்பொழுதும் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? உங்கள் சகோதரிமார் உங்கள் மாப்பிள்ளையை பார்க்கணும். பார்த்துட்டு, ஆண்டவரே இவர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ நல்லதெல்லாம் சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. நமக்கு அதுதான் தெரியும். அவர்கிட்ட எதெல்லாம் பிடிக்காத காரியமோ அதுதான் நமக்கு, எதெல்லாம் அதுதான் தெரியும். மனைவி பார்த்து என்ன செய்யுங்க, எதெல்லாம் நல்லதா ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, சோத்திரம் 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 பண்ணி பாருங்க. கர்த்தர் எப்படி அற்புதத்தை சிறப்பாரு. பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நீ இப்படி கொடுத்தீங்களே அப்படி கொடுத்தீங்களே, ஆண்டவர் சோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் எப்படி கிரியை செய்யறான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நாங்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த வீட்டில் பார்த்துருவோம், இந்த வீட்டில் இது எப்படி தேவ பிரச்சனை இருக்குது. சில சபைக்குள்ளே நுழையும் போதே பார்த்துருவோம், இந்த சபைக்குள்ளே தேவ பிரச்சனை இருக்குது, தேவ மகிமை இருக்குது, தேவ மகிமை இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அநேக விசுவாசி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே இருளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறது. ஒன்று தள்ளுது, உள்ள வராதுன்னு தள்ளுது. காரணம், குறை சொல்லுகிற ஆவிகளும் குற்றம் சொல்லுகிற ஆவிகளும் அங்கே இருக்கிறதுபடினால அங்கே தேவ மகிமை இல்லாமல் இருக்குது. தேவனுடைய கிரியைகளை காணப்பட முடியல. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதிச்சு கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிரம்புங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தான் முன் செய்த வழக்கத்தின்படியே, என்ன அழகா சொல்லிருக்கு பாருங்க. தான் செய்த முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. தானியேல் அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது, ஜெப பழக்கம் வழக்கம் இருந்தது. அது என்னன்னு சொல், தினந்தோறும் 3 நேரம். அல்லேலூயா. சங்கீதக்காரர் அதை சொல்றார், அந்தி சந்தி மதியான வேளைகளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. அப்போ 3 நேரம் தினந்தோறும் ஜெபம் பண்ணுகிறதான ஒரு அற்புதமான ஒரு பழக்கம் அவருக்குள்ளே இருந்தது. அநேக சமயங்களில் நம்ம ஜெபம் பண்ணுறதை, தம்பி ஜெபம் பண்ணீங்களா, அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணீங்க தான் கேட்டால், பாஸ்டர் இன்னைக்கு ஜெபம் பண்ணல பாஸ்டர், இன்னைக்கு அப்படியாக்க ஏதோ நம்ம கதை சொல்கிறோம். ஆனால் இந்த ஏகப்பட்ட நாடுகளுக்கு தலைமைத்துவ பொறுப்பு யாருக்கு இருந்தது? தானியேலுக்கு இருந்தது. ஏகப்பட்ட நாடுகளுக்கு தலைமைத்துவ பொறுப்பு அவனுக்கு இருந்தது. அவன் ஆளுகைக்கு நேரடி பார்வையிலே அநேக நாடுகள் இருந்தன. நாடுகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்கு இருந்தது. அந்த பொறுப்புகளின் மத்தியிலும் தினந்தோறும் ஜெபிக்கிறவன், பிரச்சனையின் நேரத்திலும் அவன் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஜெபிக்கிறவனாக இருந்தால் பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் ஜெபிக்கிறவா இருந்தால் பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும். நீங்கள் ஜெபிக்கிறவா இருந்தால் உங்கள் பிரச்சனைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஒரு அற்புத விடுதலை நமக்கு உண்டாகும். எதனாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஜெபிக்கிறதுல நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுறதை விட்டு கொடுக்க கூடாது. ஐயா எனக்கு ஒரு 10,000 நஷ்டமாக போயிட்டு போகுது, ஆனால் ஜெபம் பண்ணுறதை விட மாட்டேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுற, நீங்க தூங்கல பரவாயில்ல, ஜெபம் பண்றதை விட்டுற மாட்டேன். தூங்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஜெபம் பண்றதை விட்டுற மாட்டேன். சாப்பிடட்டா பரவாயில்ல, ஜெபம் பண்றதை விட்டுற மாட்டேன். ஏன்னா தேவனை நான் சந்திக்கிறவன். இரவும் பகலும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு இருக்கணும். ஒரு விசுவாசிக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பரலோகம் நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். அல்லேலூயா. நீங்க யாருக்காவது
ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஜெபிக்க கொடுத்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அந்த ஜெபத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வழக்கமாக ஜெபிக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், பிரதர் நீங்கள் உங்கள் ஜெப நேரம் எப்போ? டைம் கிடைக்கும் போது. டைம் தான் கிடைக்க மாட்டேங்குதே. ஒருத்தர் டைம் கிடைக்கும் போது என்ன அர்த்தம்? இவர் ஜெபமே பண்ணுறதுலேன்னு அர்த்தம். எப்போ சாப்பிடுவீங்க? டைம் கிடைக்கும்போது. எப்போ தூங்குவீங்க? டைம் கிடைக்கும்போது. எப்போ வேலைக்கு போவீங்க? டைம் கிடைக்கும்போது. சொல்ல முடியுமா? இல்லையே. அதை காட்டிலும் முக்கியமானது ஜெபிக்க வேண்டியது. அப்போ ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் நேரத்தை ஒதுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நேரத்தை ஒதுக்குங்கக்கா. அண்ணே நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் பிரச்சனை பரிபூர்ண விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். வைராக்கியம். கர்த்தருக்காக வைராக்கியம். கர்த்தருக்காக வைராக்கியம். அந்நிய நாடு அடிமைகள், அங்கே கொடுக்குற சாப்பாடை அதை சாப்பிடணும். ஆனால் அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. வேறு சாப்பாடு கிடையாது. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாத்தான் ராஜ சமூகத்தில் போகும்போது அவருக்கு வேலை கிடைக்கும். அவருடைய உடல் அந்த அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கக்கூடிய பலன் மிருகை பார்த்து தான் ராஜா அனுசிவர் செலக்ட் பண்ணுவார். அப்போ அது ராஜ சாப்பாடு. ஆனால் அது என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, விக்கிரகங்கள் படைக்கப்பட்டதாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட முடியாது. நாங்கள் சாப்பிடக்கூடாது. எங்களுக்கு வெறும் என்ன செய்யுங்க, பருப்பும் கீரையும் வச்சு சாப்பாடு கொடுக்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். வெறும் பருப்பு கீரை கிடைச்சா சாப்பிட்டுக்கிறோம், போதும் எங்களுக்கு. நீங்கள் எதுவும் சாப்பிட்டுக்குங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அல்லையிலேயே சொல்லுவோமா? அப்போது கர்த்தருக்காக வைராக்கியம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, பணியக்கூடாது, அந்த இடத்துல நிற்கக்கூடாது, அதுக்குரியவைகளை செய்யக்கூடாது. கர்த்தருக்காக தன்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரு வைராக்கியமான ஒரு ஜீவியம். அல்லேலூயா. இந்த ஜீவியம், அந்த வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இதனால் தீட்டுப்படுத்தவே மாட்டேன், என்ன தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன்றதான வைராக்கியம். சாப்பாட்டு இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, பட்னியாக கூட கிடப்பேனே தவிர, ஆனால் அந்ததுக்கு அப்படிப்பட்ட ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன், அப்படிப்பட்ட உடையை நான் உடுத்த மாட்டேன், அந்த இடத்துல வர்றதை நான் என்ன செய்ய மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன். அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி இருந்தால் பரலோகம் நமக்கு என்ன செய்யும்? இறங்கி வரும். சிங்கங்கள் இருந்து நம்மை காப்பாற்றும், போராட்டங்கள் நம்மை காப்பாற்றும், பிரச்சனை நம்மை காப்பாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், குற்றமற்றவனாய் இருந்தேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். நீதிகேடு செய்ததில்லை. உத்தமமான ஒரு வாழ்க்கை, நீதி நேர்மையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, நீதி நேர்மையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு முன்பதாகவும் சரி, மனிதர்களுக்கு முன்பதாகவும் சரி, ஒரு நீதி, உண்மை, உத்தமமான ஒரு வாழ்க்கையை சிதற வாழ்ந்திருக்கிறார். ஏமாத்தலை, பொய் சொல்லலை, மற்றவங்களுக்கு என்ன செய்யலை, தீங்கு செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளோ பெரியதான ஒரு வாழ்க்கை குறித்து நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நீங்கள் நல்ல வேதத்தை பார்த்தீங்கன்னா, மரியாள் கர்ப்பவதி என்று, பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. நமக்கு தெரியும், வேதம் பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம், நமக்கு தெரியுது பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள்.
ஆனால் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்புக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, என்கேஜ்மெண்ட்டாக முடிஞ்சிருக்குது. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு செய்தி போகுது, அப்பா உனக்கு மனைவியாக வரப்போறவ மாசமாக இருக்கிறா. என்ன செய்திருக்கணும் அவன்? பழைய ஏற்பாட்டு காலத்து மனுஷனாக இருந்து என்ன செய்ய சொன்னால், ஆளை கூப்பிட்டு வச்சு ரோட்டில் நிற்க வச்சு கல்லறிஞ்சு என்ன செய்திருக்கணும்? கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாய், பாருங்க இது உலகத்தில் பார்க்க முடியுதா? ஹல்லேலூயா. நம்ம ரகசியத்தை எங்கெல்லாம் போய் சொல்கிறோம் பாருங்க. ஒருத்தட்ட ஒரு சொல்லிட்டோம்னா தெரியுமா உங்களுக்கு, எப்படி தூத்திடுறோமா இல்லையா? மற்றவங்களுக்கு எவ்வளோ கேவலமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஆனால் அதான் நீதிமான், உத்தமன், நீதிக்கேடு செய்ததில்லை, ஏமாத்தலை. அரசாங்கத்தில் என்ன செய்யலை? அரசாங்கத்தை ஏமாத்தலை, அரசாங்க சொத்தை சேர்க்கலை, பொய் கணக்கு எழுதலை, அரசாங்க சாப்பாடு அரசாங்க காசை கொண்டாந்து வீட்டில் சேர்க்கலை, தேவனுக்குரிய காரியங்களை உண்மை உத்தமமாக இருந்திருக்கிறான். கர்த்தருக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியம் உத்தமமாக இருந்திருக்கிறான். அதுதான் தேவ சமூகத்தில் அவனுக்கு பிரச்சனைகளில் பரலோகம் அவனுக்கு இறங்கி வந்து உதவி செய்வதற்கு ஏதுவாக எடுத்து இருந்தது. சிங்கங்களின் வாழ்க்கையை கட்டி போடுறதுக்கு அதுதான் ஏதுவாக இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவனை குறித்து சொல்லி இருக்குது, தன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மேலே விசுவாசம், கர்த்தர் மேலே விசுவாசம். நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதில் எத்தனை சிங்கம் இருந்தா என்ன, 10 சிங்கமாக இருந்தா என்ன, 100 சிங்கமாக இருந்தா என்ன, 1000 சிங்கமாக இருந்தா என்ன, எவ்வளவு மோசமான பிரச்சனை இருந்தால் என்ன, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் என்னை ஒருபோது கைவிட மாட்டார், எனக்கு அற்புதத்தை செய்வார் என்றதான ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவனுக்குள்ள என்ன செய்தது இருந்தது. நம்ம கர்த்தர் மேலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் மேலே, என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றி தருவார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் போராட்டத்தை மாற்றுவார், என் வேலையில் அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்தை அற்புதத்தை செய்வார், என் சரத்திற்கு வியாதியில் அற்புதத்தை செய்வார், என் வேலை ஸ்தலங்களில் அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்தின் பிரச்சனைகளில் அற்புதத்தை செய்வார் என்று கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்போமானால் அந்த விசுவாசம் தேவனை இறங்கி வர செய்து நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள உதவியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் வாழ்க்கையிலே காணப்பட்டது இடைவிடாமல் தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கிற ஒரு ஆராதிக்கிற ஒரு அனுபவம். 2வது வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். 3வது வைராக்கியமாக தேவனுக்கு இருந்தது. 4வது தேவனுக்கு முன்பதாக உத்தம வாழ்க்கை. 5வது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம்தான் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும்படி தேவனை கீழே இறங்க வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நமக்கு பெரிய பிரச்சனை, ஆனால் தேவனுக்கு இது அற்பமான ஒரு பிரச்சனை. நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப பெருசு இல்லை, தேவனுக்கு ரொம்ப சாதாரண காரியம். நமக்கு இருக்கிற போராட்டம் அது ரொம்ப பெருசு இல்லை, தேவனுடைய பார்வையில் ரொம்ப சாதாரணமானது, எளிமையானது. தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கட்டி போட, விடுவிக்க, அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் தானியேலை போல் நம்ம காணப்பட்டால் போதும், நம்ம இந்த காரியத்தில் கவனமாக இருந்தால் போதும், பரலோகம் நமக்காக இறங்கி வேலை செய்யும். பரலோகம் நமக்காக இறங்கி வேலை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மளும்
அநேக குடும்பங்களில் அநேக ஆலோசனை சொல்கிறோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த கடனில் சிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஒன்றும் தீர மாட்டேங்குது. குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்லி பார்க்குறோம், ஒன்றும் தீர மாட்டேங்குது. பல பிரச்சனைகள் ஒருத்தரும் ஒருத்தர் ஆலோசனை சொல்லி பார்க்குறாங்க, தீர மாட்டேங்குது. ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்திருந்தால், அவர் இறங்கி வந்தால், அவர் கிரியை செய்தா, நொடி பொழுது எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருந்தால், கர்த்தரை பிடித்து கொண்டால், கர்த்தர் நமக்காக இறங்கி வேலை செய்தார்னா எல்லாமே மாறி போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுதி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேலுக்கு எதிராக ஒரு பெரிய கெபி இருந்தது. ஏராளமான சிங்கங்கள் அதுக்குள்ளே கிடந்தது. எப்போ தானியேலை விழுங்கலாம், தானியேலை விழுங்கலாம், தானியேலை விழுங்கலாம் என்று சொல்லி அந்த கெபியிலே ஏகப்பட்ட சிங்கங்கள் அங்கே மேலே பார்த்து கொண்டே இருந்தது, துடித்து கொண்டிருந்தது, பாய்ந்து கொண்டிருந்தது. எப்போ தானியேலை விழுங்கி போடலாம் என்று சொல்லி. தானியேலோ அதை குறித்து கவலையே இல்லை, கவலையே இல்லை, கவலையே இல்லை, கவலையே இல்லை. நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே இருக்க போகிறேன். நான் ஆராதிக்கிட்டே இருப்பேன், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் உண்மை உத்தமமாக இருப்பேன், கர்த்தருக்கு வைராக்கியமாக வாழுவேன், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்பேன். அதை மாத்திரம் அவன் உடையவனாக இருந்தான். பரலோகம் இறங்கி வந்தது, பரலோகம் இறங்கி வந்தது. எல்லாரும் விடிஞ்சு பார்த்தா அங்கே தானியேலுடைய எலும்பு கூட மிஞ்சிருக்கான்னு நினச்சி பார்த்தா அங்கே கீழே அங்கே அந்த கெபியிலேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் சொன்னால் ஆச்சரியமான ஒரு சத்தம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். என்ன அற்புதமான ஒரு சத்தம். தானியேல் பேசுகிறான். அங்கே எலும்புகள் கூட மிஞ்சாதுன்னு சொல்ல இடத்துல தானியேல் பேசுகிறாரு. தானியேல் பேசுகிறாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில்? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நமக்காக ஒரு காரியத்தை செய்வாரே, நமக்காக ஒரு காரியத்தை செய்வாரே, நம்முடைய பிரச்சனைக்காக ஒரு காரியத்தை செய்வாரே, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரே. ஹல்லேலூயா. நமக்கு செய்யாம கர்த்தர் யாருக்கு செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்யாம கர்த்தர் யாருக்கு செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. சொந்த குமார் என்று பாராமல் நமக்காக அவரையே தந்தறினவர், நமக்காக அவருக்கு அவரே தந்தளினவர், நமக்காக எதை செய்யாம இருக்க போகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே என் பிரச்சனைகளை மாற்றுவீங்க, என் சிங்கங்கள் இருந்து என்னை தப்புவீங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கத்திலிருந்து என்னை காப்பாற்றுவீங்க ஆண்டவரே, என் பிரச்சனை போராட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுவீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க ஆண்டவரே. Shandala ragabala dia amadala ragabala dia radala ragabalaba. Hallelujah, hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க பேசுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் பேசுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க அற்புதத்தை செய்வீங்க, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை, எனக்கு இருக்கிற போராட்டத்தில் ஹல்லேலூயா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க. ஹல்லேலூயா. இமாந்தல ரகபால ரபா ரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம், நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம், நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஷதல ரஹமனதியா ரபா. இதை மட்டும் விட்டுறாதீங்க. உங்க வாயில எப்பொழுதும் துதி இருக்கட்டும், ஸ்தோத்திரம் இருக்கட்டும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கட்டும். ஜெப நேரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்க ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க.
கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க, உண்மையாக உத்தமமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் பிரச்சனையை மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அற்புதத்தை செய்ய போகிறார். நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நாம் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஒரு முடிவு வரப்போகிறது. ஒரு முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவரே, இந்த நாளில் நீ பேசின வார்த்தையின்படியே நீர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவனை விடுதலையாக்கினது போலவே உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற சிங்கங்களாகிய போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் அவைகளை பாதுகாத்து விடுதலையாக்கி உம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை காண நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. வீட்டுக்கு போகும்போது அற்புதத்தை காணட்டும், ஒரு மகிமையான காரியத்தை காணட்டும், கர்த்தருடைய அற்புத கிரிகளை காணட்டும். உம்முடைய சமூகத்தில் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.